ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டதான சமஸ்த இஸ்ரவேலின் 2வது ராஜாவாய் காணப்பட்டவர் தான் தாவீது. இவருடைய ஆரம்ப காலம் மிகவும் அழகாக அருமையாய் காணப்பட்டது. தன்னுடைய வாலிப வயதிலே அந்த ராஜாவினுடைய அந்த அபிஷேகத்தை தன் வாழ்க்கையில பெற்றிருந்தோம். உயிருக்கு பலவிதமான ஆபத்துக்களை சந்தித்து காடு மேடு என்று சொல்லி அலைந்து திரிந்து 2 முறை கைகளில் கிடைத்ததான சவுலை கொண்டு போடாமல் மிகவும் அமைதியாகவும் அடக்கமாகவும் தெய்வ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவராக கர்த்தரின் வேலை வரும் தன் வாழ்க்கையிலே கடந்து வரும் வரைக்கும் காத்திருந்ததான ஒரு அற்புதமான ராஜாதான் தாவீது. அது மாத்திரமல்ல, யுத்த காலத்திலே உப்பருகியல் உலாவில் கொடிய சோதனையில் அகப்பட்டு தந்திரமும் கொலையும் விபச்சாரம் என்று சொல்லி தன் வாழ்க்கையில இச்சையை நிறைவேற்றின இந்த ராஜா தன் பாவத்தை அறிக்கை செய்து கதறி ஜெபித்ததான ஜெபம் இன்றும் நாம் தவறு செய்கிறதான போதும் நம் இருதயத்தை உடை தெரியாமல் அந்த வார்த்தைகள் ஒரு நாள் விடுவதில்லை. பாவத்தினுடைய விளைவை சந்திக்க நேரிட்டும் தன்னுடைய அந்த ராஜ்ய ஸ்தானத்தை, அந்த ராஜாங்கத்தை கர்த்தருடைய அந்த முன்னிலையில் தொடர்ந்து மிகவும் அழகாகவும் அருமையாகவும் வழிநடத்தி சென்றவர் தான் தாவீது. இறுதி நாட்களை நாம் பார்க்கிறதான பொழுது இஸ்ரவேலை கணக்கிட்டு மக்கள் தண்டிக்கப்படுகிறதான பொழுதும் பாவத்தை தானாக ஏற்றுக்கொண்டு மக்களை காப்பாற்றியவர் தான் தாவீது. இப்படியாக மேன்மை பொருந்தின ஒரு தாவீது தான் மரணமடையும் அந்த கடைசி நாட்களில் ராஜாங்கத்தை தன்னுடைய மகனாய் காணப்பட்டதான சாலமோனிடம் கொடுத்து அவர் சொன்னதான வார்த்தைகளை தான் நான் வாசித்து கேட்டதான வேத பகுதியிலே 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறதான பொழுது அங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியோ சாலமோன் செய்த சகல விதமான காரியங்களையும் அங்கே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதினுடைய இந்த இறுதி வார்த்தைகளை குறித்தும் தன்னுடைய மகன் சொன்னதான அந்த காரியங்களையும் குறித்தும் தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அன்பும் மன்னிக்கிறதான அந்த சிந்தையும் பொருந்திய தாவீது இறுதியாக தன்னுடைய மகனுக்கு அந்த ராஜ்யபாரத்தை அவர் கொடுத்த விதம் மிகவும் நேர்த்தியாக இங்கு காணப்படுகிறது. அழகாக ஆரம்பித்ததான தாவீதினுடைய வாழ்க்கை இடையிலே பலவிதமான இன்னல்கள், சோதனைகள், பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாக அவர் அகப்பட்டாலும் அவருடைய அந்த கடைசி நாட்களை மிகவும் நேர்த்தியாக முடித்ததை நாம் கவனிக்க வேண்டும். கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதான பொழுது, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று ஆரம்பித்த பவுல், ஆவியினாலே ஆரம்பம் நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லி கலாத்திய சபையை பார்த்து கேட்ட கேள்வி இன்று நம்மிடமும் பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை நேரத்தில் கேட்கிறார். நம்முடைய முடிவு எப்போது எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல சிந்தனைகளும், நல்ல எண்ணங்களும், நல்ல பொறுப்புகளும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் விட்டு போக நாம் உயிரோடு இந்த பூமியில இருக்கிற நாட்கள் முழுவதும் நான் நம்மை ஆயத்தப்படுத்த தேவனுடைய ஆவியானவுடன் இந்த கரங்கள்ல இந்த காலை பொழுதில் நம்மை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தம் ஒன்றே நம்முடைய வாழ்க்கையை நடைபெறும்படியாக அவருடைய கரங்களில் இந்த காலை பொழுதில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறதான பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவா. செபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. உம்மோடு கூட துவங்குகிறதான எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையப்பா. ஒவ்வொரு நாட்களும் ஆவியானவராக எங்கள் வாழ்க்கை நடத்தப்படவும், எங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அந்த கடைசி முடிவு என்பது மிகவும் சமாதானமும் சம்பூர்ணமுள்ளதாக இருக்கத்தக்கதாக தகப்பனே, அதற்காக நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் பலத்தையும் தேவன் தருவீராக. நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. அப்படிப்பட்ட காரியங்களை தகப்பன் செய்ய போகிறபடி நான் நன்றி. ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.